உங்களுக்கு நியாயாதிபதி யார்? யார் உங்களுடைய ராஜா? இந்த பூமியும் அதில் உள்ளவைகளும் அழிந்து போகும். பூமியில் இருக்கிறவைகள் நமக்கு தெய்வம் அல்ல. சோத்திரம். உலகத்தின் நன்மைகளும் உலகத்தில் இருக்கிற மேன்மையானவைகளும் அவைகள் நம்மை அரசாளுகிறது இல்லை. மனிதர்கள் அநேக நேரங்கள் சூழ்நிலைமைகள் அவர்களை அரசாள விடுகிறார்கள். நண்பர்களும் உறவினர்களும் அவர்களை அரசாள விடுகிறார்கள். மன உலகத்தில் இருக்கக்கூடிய பணம் மனிதர்களை அரசாளுகிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் நம்மை அரசாள ஒரே ஒருவர் உண்டு என்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ராஜாவாய் இருப்பார் என்றால் உங்கள் குடும்பத்திற்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய எதிர்காலத்துக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு இயேசு ராஜாவாய் இருப்பார் என்றால் அவர் உங்களை ரட்சிப்பதும் உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பதும் அதிக நிச்சயமாய் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? அது அதிக நிச்சயம். அது அதிக நிச்சயம்.